ஹாய் கைஸ், வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த டாப் 5 லேப்டாப் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. இதில் ஃபிஃப்த்து பார்க்க போகிற ட்ரிக் வந்து பயங்கரமான ட்ரிக். அதுவும் சிஸ்டமில் இருக்க கீபோர்டையே ஒர்க் பண்ணாமல் வைக்கிற ட்ரிக்கு. இந்த மாதிரி பெஸ்ட் 5 ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னைக்கு தான் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் வச்சிங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு கொரோனா பண்ணி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்குற டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கெஸ்டர்ஸ் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இதில் கெஸ்டர்ஸ்னால் என்ன, எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நிறையா டேப்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. இதில் வந்து ஒரு டேப்லேருந்து நான் இன்னொரு டேபுக்கு போகணும் அப்படின்னா இந்த கெஸ்டர்ஸுங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஆல்ட் டேப் அமுக்குனீங்கனாலே என்ன டேபுக்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஈஸியாக செலக்ட் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு என்னென்னா மவுஸை யூஸ் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் போய்க்கலாம். இந்த 2 மெத்தட் தான் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணிருப்பீங்க. இந்த கெஸ்டர்ஸுங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 ஃபிங்கர் இல்லை 4 ஃபிங்கரை வச்சு நீங்கள் உங்களுடைய டெல் டச் பேட் இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க லேப்டாப்புக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். நீங்கள் பிசி வச்சுருந்தீங்கன்னா, அதாவது சிஸ்டம்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா நீங்கள் உங்களுடைய டச் பேடில் 3 ஃபிங்கர் இல்லை 4 ஃபிங்கரை வச்சு அப்படியே கொஞ்சம் நவுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த விண்டோவுக்கு போகணும் அப்படிங்கிறத வந்து காட்டும். இப்போ நீங்கள் உங்களுடைய டச் பேடில் 3 ஃபிங்கர் இல்லைன்னா 4 ஃபிங்கரை வச்சு அப்படியே கொஞ்சம் நவுத்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த டேபுக்கு நாம் ஸ்விட்ச் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டும். இப்போ நம்ம வேணால் செட்டிங்ஸ் டேப் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது டேப் ஓப்பன் பண்ணணும். இந்த பவர் பாயிண்ட் டேப் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அந்த டேப்புக்கு கூட வந்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது டேபுக்கு ஸ்விட்ச் பண்ணணும் அப்படின்னா கூட நாம் ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் வந்து உங்களுடைய சிஸ்டமில் இருக்குது. அதனால நீங்கள் ஈஸியாக இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 2வது பார்க்க போகிற ட்ரிக் என்ன பார்த்தீங்கன்னா நைட் லைட். இது வந்து யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஐடி இன்ஜினியர்ஸ் இருக்கட்டும், இல்லை சாஃப்ட்வேர் சைடு போகிறவங்களாம் நைட்டுக்கு வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்குலாம் அந்த நைட் மோடுங்கிறது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த நைட் மோட் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ளூ லைட்டை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு. சரி, எதுக்குடா ப்ளூ லைட் ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வந்து எப்பவுமே சிஸ்டமே பார்த்துட்ருப்போம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இருட்டில் இருக்கும்போது நம்ம பேக் எண்டில் பின்னாடி வந்து லைட்டை போட்டுட்டு ஒரு ரூம்குள்ளே இருந்தோம்னா அவ்வளோக்கா எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அப்படியே நம்ம லைட்டை போடாமையே மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு அந்த ப்ளூ லைட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக உங்களுடைய கண்ணில் அடிக்கிறதுனால உங்கள் கண்ணுக்கு வந்து பாதிப்பு வரக்கு வந்து சான்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதையே வந்து ரெடியூஸ் பண்ணுறக்காக தான் இங்கே நைட் லைட் அப்படிங்கிறத விட்டுருக்காங்க. ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா நைட் மோட் அப்படின்ட்டுலாம் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது அது மாதிரிலாம் ஆப்ஷனுக்கு. அதே மாதிரி நம்மளுடைய சிஸ்டம்லேயும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லாம் காட்டும்ல, அந்த இடத்த வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நைட் லைட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து ஆன் பண்ணிங்கன்னா பாருங்கள், இப்போ என்னுடைய ஸ்க்ரீனில் வந்து அப்படியே கொஞ்சம் டார்க்னஸ் பிரைட்னஸ்லாம் கம்மியாகி பிளாக் கலரில் வருதா, அந்த ப்ளூ லைட்லாம் ஃபில்டர் ஆகிடும். இதே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இப்போ போல் நார்மலாக அந்த ப்ளூ லைட்லாம் வந்து கரெக்ட் ஆகிக்கும். இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம், ஆன் பண்ணோடனே அந்த ப்ளூ லைட்லாம் ஃபில்டர் ஆகிடுச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம கரெக்டாக இந்த டைம் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ளூ லைட் வந்து ஃபில்டர் ஆகி நைட் மோட் வந்து ஆன் ஆகணும். அது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் லைட் மேலே உங்களுடைய கர்சரை கொண்டு வச்சு ரைட் கிளிக் பண்ணி கோ டு செட்டிங்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த செட்டிங்ஸ் பேஜில் நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறக்கு, 2வது வந்து நைட் லைட் இது ஆஃபில் இருந்துச்சுன்னா நீங்கள் நைட்டு யூஸ் பண்ணும்போது ஆன் பண்ணி கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லேயே வச்சுக்கிட்டு குறிப்பிட்ட டைம் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் லைட் செட்டிங்ஸ்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதே கிளிக் பண்ணுங்கள். இதே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் உங்களுடைய நைட் லைட்டுக்கு வந்து பிரைட்னஸ் எவ்வளோ வேணும் அப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு நல்லா கம்மியாக வேணால் நல்லா கம்மியாக வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் நல்லா பிரைட்டாக வேணும் அப்படின்னா பிரைட்டாக கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து ஷெட்யூல் லைட் அப்படின்னு இருக்குதுல, இதை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு என்ன டைம் வேணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 21 இருக்குது, நம்ம இதை வேணும்னா 20 கூட மாற்றிக்கலாம். இப்போ 20 மாற்றிட்டோம்னா எத்தனை மணி? 8 மணி. 8 மணிக்காட்ட நைட் லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடும். காலையில் 7 மணிக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நைட் லைட் வந்து ஆஃப் ஆயிரும். காலையில் 7 மணிக்கு பதிலாக நீங்கள் 5 மணியும் செட் பண்ணிக்கலாம். 5 மணியும் செட் பண்ணோம்னா நைட் 8 to காலையில் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த நைட் லைட் வந்து எனேபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக நைட் லைட் ஆன் ஆகிக்கும், காலையில் ஆட்டோமேட்டிக்காக அந்த நைட் லைட் வந்து ஆஃப் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த நைட் லைட் கம்ப்யூட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நைட்டு சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்களா இருந்தால் இதையே ஷேர் பண்ணுங்கள்.
மூணாவது என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏரோ ஷேக். இந்த ஏரோ ஷேக் வந்து யாரும் அவ்வளோக்கா யூஸ் பண்ணிக்கவும் மாட்டாங்க, மேக்ஸிமம் யாருக்குமே அது தெரியாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக தான் வந்திருக்குது இந்த ஒரு அப்டேட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏரோ ஷேக்கில் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ மல்டிபிள் டேப்ஸ் யூஸ் பண்ணிக்கோம். இப்போ கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோம், ஒன்று வந்து பிசி ஓப்பன் பண்ணிக்கோம், ஒன்று வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து இந்த மல்டிபிள் டேப்ஸையும் ஒரே கிளிக், அதாவது ஒரே இதில் நம்ம எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணணும். ஓகேங்களா? மினிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட்டாக போய் இங்கே கிளிக் பண்ணுவோம். அப்படி பண்ணாமல் மினிமைஸ் பண்ணணும். இப்போது ஒரு 10 டேப் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அந்த 10 டேபையும் மினிமைஸ் பண்ணால் 10 கிளிக் பண்ணுவோம். ஆனால் 10 கிளிக் பண்ணாமல் ஈஸியாக எப்படி மினிமைஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த டேப் வேணுமோ, இப்போ எனக்கு செட்டிங்ஸ் டேப் வேணும், மற்ற டேபெல்லாம் மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த செட்டிங்ஸ் டேப்பில் இந்த இடத்துல வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணி அப்படியே ஒரு ஷேக் பண்ணிங்கன்னா மற்ற டேபெல்லாம் மினிமைஸ் ஆகிடும். உங்களுக்கு இந்த செட்டிங்ஸ் டேப் மட்டும் இருக்கும். இதே எனக்கு வேறு டேப் வேணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு கூகுள் க்ரோம் பிசி ரெண்டும் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த கூகுள் க்ரோம் மட்டும் வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் மினிமைஸ் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி இந்த இடத்துல கொண்டு வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணி ஒரு ஷேக் பண்ணிங்கன்னா, டபுள் கிளிக் பண்ணி ஒரு ஷேக் பண்ணோம்னா மற்ற டேபெல்லாம் மினிமைஸ் ஆகிடும், கூகுள் க்ரோம் மட்டும் இருக்கும். இந்த இது வந்து நிறையா பேர்த்துக்கு எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இவங்களாம் இருக்கும்போது நிறையா மல்டிபிள் டேப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரே இதில் எல்லா டேப்பையும் மினிமைஸ் பண்ணிவிட்டு ஒரு டேப் மட்டும் முன்னாடி வச்சுருக்கணும். அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நாலாவது என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டானது. இது வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் வந்து ஈஸியாக எப்படி ஷட் டவுன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எப்பவுமே ஆக்சுவலாக ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ்னு அடிக்கடி கொடுப்போம். டைம் பாஸ் பண்ணுறதுக்குலாம் நிறையா பேர் ரெஃப்ரெஷ்னு கொடுப்போம். இந்த மாதிரி அடிக்கடி ரெஃப்ரெஷ் யார் யாரெல்லாம் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த இடத்துல நம்ம ரெஃப்ரெஷ் கொடுக்க போகிறதில்ல, ரைட் கிளிக் பண்ணி கீழே வந்து நியூ அப்படின்னு இருக்கும். இதில் வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து ஷார்ட்கட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்ம ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணி இந்த கோடை வந்து நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இது அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை அப்படின்னா நீங்கள் சிஸ்டம் 32 அப்படிங்கிற வரைக்கும் டைப் பண்ணிங்கனாலே இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோடனே இது மாதிரி வரும், ஸ்லைட் டு ஷட் டவுன்னு. நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணுறதா சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படியே விட்டாலும் ஓகே. மறுபடியும் ஃபினிஷ் கொடுத்தோம்னா நமக்கு வந்து இந்த ஷார்ட்கட் வந்து க்ரியேட் ஆயிடும். இப்போ இந்த இடத்துல வந்து ஷார்ட்கட் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு. இதே வந்து ஒரு டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சிஸ்டம் வந்து ஷட் டவுன் ஆகிடும். இப்படி கேட்குதா? இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்லைட் டு ஷட் டவுன் யுவர் பிசி இப்படின்னு கேட்கும். இந்த இடத்துல இதை வந்து நீங்கள் அப்படியே கீழே தள்ளினீங்கன்னா உங்களுடைய பிசி வந்து ஷட் டவுன் ஆயிரும். அப்படி இல்லாமல் மேலே தள்ளினீங்கன்னா ஷட் டவுன் ஆகாது. இந்த ஃபியூச்சர் வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆனால் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, பார்த்துக்குங்க. ஆமாம், அஞ்சாவது பார்க்க போகிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் இருக்கிற ஃபங்க்ஷன் கீஸ், அதாவது F1 F2 F3ங்கிற அந்த கீஸையே லாக் பண்ணலாம், அன்லாக் பண்ணலாம், இதுதான் பார்க்க போகிறோம். இதுக்கு மெயினாக இருக்கிறது ஃபங்க்ஷன் கீ. ஓகேங்களா? உங்களுடைய சிஸ்டமில் வந்து F1 F2 F3 இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரே ஒரு பர்டிகுலர் பட்டன் மட்டும் ஃபங்க்ஷன் கீன்னு இருக்கும். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களே சிஸ்டமில் லெஃப்ட் சைடில் கண்ட்ரோலுக்கு ரைட் சைடாகவும் விண்டோஸ் கீக்கு லெஃப்ட் சைடாகவும் இருக்கும். அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபங்க்ஷன் கீஸ் எதுவுமே ஒர்க் ஆகாது. அடடா என்னடா என்னுடைய ஃபங்க்ஷன் கீஸ் எதுவுமே ஒர்க் ஆகலை, என்னடா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஃபங்க்ஷன் கீஸ் வந்து எப்படி மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணணும்னா, மறுபடியும் ஃபங்க்ஷன் கீஸையும் எஸ்கேப்பையும் ப்ரெஸ் பண்ணி உங்களுடைய ஃபங்க்ஷன் கீஸ் F1 F2 F3 வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகும். இதே வந்து லாக் பண்ணுறது அதே மாதிரி ஃபங்க்ஷன் கீஸையும் எஸ்கேப்பையும் அமைக்கிடலாம். இது வந்து லாக்லேயே இருக்கணும், பட் நான் யூஸும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அந்த கண்ட்ரோலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபங்க்ஷன் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் F1 F2 F3 எதை கிளிக் பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? லாக் பண்ணுறது அன்லாக் பண்ணுறது ரெண்டுக்கும் ஒரே கீ தான், ஃபங்க்ஷன் கீ ப்ளஸ் எஸ்கேப். இந்த மாதிரி உடனுக்குடன் ட்ரிக்ஸாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சொன்ன 5 ட்ரிக்ஸில் உங்களுக்கு எந்த ட்ரிக்ஸில் எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரிக்ஸ் வேணும்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி உடனுக்குடன் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த மாதிரி வீடியோவில் சந்திப்போம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடுவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.